கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் 3ஆம் எபிசோடிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். இந்த வசனத்தின் பின்னணி நமக்கு தெரியும். யவீருவின் மகளை காப்பாற்றும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டிற்கு போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்கிற வார்த்தையை தான் நம்ம இங்கே வாசித்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களுக்காக ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனாலும் நாம் எதிர்பார்த்த முடிவு அந்த காரியத்தை குறித்து நமக்கு கிடைக்காமல் இருக்கும். இல்லை அது ரொம்ப தாமதித்து கொண்டிருக்கிறதை போல இருக்கும். நமக்கு அந்த பாதையே ரொம்ப சோதனையாக மாறி போயிருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் எதை செய்தாரோ அதையே நாமும் செய்ய வேண்டும் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி மார்க் 5:24 நம்ம வாசிக்கிறோம். அப்போ எல்லா ஜனங்கள் தங்களை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது 12 சீஷர்கள் தன்னோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, தானும் யவீருவும் தன்னோடு கூட 3 சீஷர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த பயணத்தை அவர் தொடருகிறதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, and he suffered no man to follow him. அதாவது தன்னை மேற்கொண்டு ஒருத்தரும் ஃபாலோ பண்ணாதபடி, பின் தொடராதபடி கொஞ்சம் சிரமம் எடுத்து எல்லா ஜனங்களையும் வழியிலே நிறுத்திட்டு ஆண்டவர் கடந்து போகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். நான் எப்படி நம்புறேன் தெரியுங்களா? 12 சீஷர்களில் 3 சீஷர்களை ஆண்டவர் தன்னோட கூட்டி கொண்டு போனார் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 9 சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜனங்களை எல்லாம் கட்டுப்படுத்தியிருப்பாங்க. ஆண்டவர் அதை தான் சொல்லியிருப்பார், நீங்கள் 9 பேர் இவங்களை என்னை பின்தொடராதபடி கட்டுப்படுத்துங்க, நான் துரிதமாய் சென்று யவீருவின் வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கடந்து வந்திருப்பார். பாருங்க, நம்முடைய இந்த விசுவாச பாதையில் என் கூட டிராவல் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய விசுவாசத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அவங்களாம் கோச்சிக்குவாங்க, அவங்களாம் இத்தனை நாள் என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அப்படி நினச்சி எல்லாருக்கும் என் விசுவாசத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை தெரியப்படுத்தணும்னு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க என்னுடைய விசுவாசத்தை குறைப்பாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. நீங்கள் முன்னாடியே போயிருந்தால் அற்புதம் நடந்திருக்கும் ஆண்டவரே, பிள்ளை மரித்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் போறீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கேட்டிருப்பாங்க. அது கேட்கல அப்படின்னாலும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவங்க பேசிக்கிற சத்தம் ஆண்டோடைய காதுகளை துணித்து கொண்டே இருக்கும். அது ஆண்டவரை பாதிக்கலனாலும் அது யவீருவின் விசுவாசத்தை பாதிக்கும் பாருங்க. அப்போ சில சமயத்துல ஒரு விசுவாச பாதையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதையில ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட சிலரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனா எல்லார்கிட்டையும் என்னுடைய விசுவாசத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கடந்து போகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, அந்த பிள்ளை மறிக்கல நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன ஜனங்க பண்ணுறாங்க பாருங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள், எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அப்படியும் வீட்டில் இருக்க அந்த ஜனங்களுக்கெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி பிள்ளை மறிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஆண்டவர் பார்த்து நகைத்தார்களாம். இப்படிதாங்க சில சமயங்கள் நம்ம விசுவாச பாதை மற்றவங்களுக்கு புரியாது, அதனால அவங்க நம்மளை பார்த்து நகைப்பாங்க. சிலருக்கு புரியாது, அதனால அவங்க ரொம்ப அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை சூழ பேசிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை தாங்க செய்யணும். இயேசு என்ன செய்தாரு? இந்த பாதையில தன்னோட கூட அதே விசுவாசத்தை டிராவல் பண்ண முடியும்னு அவர் நம்பின ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரையும் பாதி வழியில நிறுத்தி விட்டார். நம்மளும் அதை தாங்க செய்யணும். ஒருவேளை அந்த விசுவாச பாதையில என் கூட டிராவல் பண்றது என்னுடைய சொந்த ஃபேமிலி, என்னுடைய சொந்த உறவு, என் சொந்த ரத்த மாம்சம், அவங்களை எப்படி பாதியில நிறுத்துறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வசனத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். அது அவங்களுக்கு புரியலன்ற பட்சத்துல நாளானது அதை விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்துடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இல்ல இதுதான் என் விசுவாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் துவங்கி இருக்கிறாரா, அந்த விசுவாசத்தை நம் விசுவாசத்தபடியே செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம கர்த்தரையே நம்பி இருப்போம். எல்லாருக்கும் நம்ம விசுவாசத்தை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கும் கர்த்தருக்கும் அது தெரிந்திருந்தால் போதுமானது. சாட்சிக்காக ஒரு சிலருக்கு அது தெரிந்திருந்தால் போதுமானது. நான் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து அவங்க விசுவாச வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக உமக்குள்ள பெருகி வளர உதவி செய்யுங்க. அவங்க பாதை மற்றவர்களுக்கு புரியாமல் போகும் பொழுது அதை குறித்து அவர்கள் கலங்காதபடி ஆண்டவரே உம்மையே பற்றி கொண்டு இந்த விசுவாச பாதையில் தொடர்ந்து முன்னேறி ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. God bless you.